அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற முக்கியமான 100 இலக்கண வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா இலக்கணம் சம்மந்தமாக நம்ம போட்ட எல்லா வீடியோவும் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சொல்லின் முதலில் வரும்பொழுது ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன? சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன? 1 மாத்திரையாக வரும். இடுகுறி பெயரை கண்டறிக. கீழே இருக்கிற 4ல் எது இடுகுறி பெயர்னு கேட்குறாங்க. மண் என்பது இடுகுறி பெயர், மற்ற எல்லாமே காரண பெயர். சரியான கூற்றை கண்டறிக. ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது, நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது, முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும், ஆயுதம் தனித்து இயங்கும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் முதல் 3ம் சரி, 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. ஆயுதம் தனித்து இயங்காது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. 5 என்னும் சொல் எவ்வகை போலி? 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வகை போலின்னு கேட்குறாங்க. இது முற்றுப்போலி. 5 அப்படின்னு வரும். எல்லா எழுத்துக்களும் மாறி இருப்பதனால இதில் வந்திருக்கிறது முற்றுப்போலி. பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது எது? பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது எது? விகுதி தான் காட்டும். பிறர் அறியாமல் ஒரு குழுவினர் மட்டும் தங்களுக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொல் எது? பிறருக்கு புரியாத மாதிரி ஒரு குழுவினர் அவங்களுக்குள்ள மட்டும் சில சொற்களை பயன்படுத்திக்குவாங்க. அப்படி பயன்படுத்துவது குழுவு குறி. நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும் இடம். நெடிலை தொடர்ந்து குறில் எழுத்து எங்கே வரும்னு கேட்குறாங்க. அளபடையில் தான் வரும். நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். அகச்சுட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இவன், அவன், இது, அது போன்றவை அகச்சுட்டுகள் ஆகும். இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்கையை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் தவறு. பொருள் தராது. அகச்சுட்டுகள் என்றால் சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்குள்ளேயே இருக்கும். இதை பிரிச்சிங்கன்னா இங்கே பிரிங்க பார்க்கலாம். இ அப்படிங்கிறத பிரித்து எடுத்தீங்கன்னா வன் எந்த பொருளையும் தராது. ஸோ பிரிக்கவும் முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2ம் சரி என்பது ஆன்சர். வங்கூல், பீலி, உகிர், ஆளி என்ற சொல் இதில் எந்த வகையான சொல் கேட்குறாங்க. இது எல்லாமே திரிசொல். கற்றோருக்கு மட்டும் விளங்கினா அது திரிசொல். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சாவி, சன்னல் ஆகிய சொற்கள் எவ்வகை சொற்கள்? சாவி, சன்னல் ஆகியவை திசை சொற்கள். நல்ல கவனிங்க. சாவி என்பதும் சன்னல் என்பதும் திசை சொல். பகுபத உறுப்புகளில் பகுதியையும் விகுதியையும் இணைக்கும் உறுப்பு எது? பகுபத உறுப்புக்களில் பகுதியையும் விகுதியையும் இணைக்கும் உறுப்பு எது? சந்தி. சரியான கூற்றை கண்டறிக. தமிழ்தாய் இதில் வல்லினம் மிகுந்துள்ளது. காரணம் உவமை தொகையில் வல்லினம் மிகும். கூற்று காரணம் 2மே சரிதான், ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்தாய் என்று வந்திருப்பது உருவகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2க்குமே சம்மந்தம் இல்லை. அப்போ 2ம் சரி, சரியான விளக்கம் அல்ல என்பது ஆன்சர். ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை வரும். மற்று என்பது எவ்வகை சொல்? மற்று என்பது எவ்வகை சொல்? மற்று என்பது இடைச்சொல். மற்று என்பது இடைச்சொல். வளையல் சரியானதை கண்டறிக. வளையல் என்பது எந்த பெயர்னு கேட்குறாங்க. காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர். மரபு கவிதைகளை எழுதுவதற்கு பயன்படும் இலக்கணம் எது? மரபு கவிதைகளை எழுதுவதற்கு பயன்படும் இலக்கணம் எது? யாப்பிலக்கணம் தான் பயன்படும். சரியாக பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. அண்மை சுட்டு என்பது இவர், செய்மை சுட்டு என்பது அது, புறவினா என்பது அவனா, அகவினா என்பது யார். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? ஔகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இறுதியிலும் இடையிலும் வராது.
பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? இடைநிலை தான் காட்டும். தன்மை நவிர்ச்சி அணி என்பது எதன் மறுபெயர்? தன்மை நவிர்ச்சி அணி என்பது எதன் மறுபெயர்? இயல்பு நவிர்ச்சி அணி. இதை தன்மை நவிர்ச்சி அணின்னு கூட சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் எந்த வகையான பாவகையால் அமைந்தவை? சங்க இலக்கியங்கள் எந்த வகையான பாவகையால் அமைந்தவை? ஆசிரியர் பாவால் எழுதியிருக்காங்க. நால்வகை சொற்களுள் தனித்து இயங்காத சொல்லியது. 4 வகையான சொற்களில் தனித்து இயங்காத சொல்லியது இடைச்சொல் தனித்து இயங்காது. பொற்கொள்ளர்கள் தங்கத்தை பரி என்று அழைப்பது எவ்வகை வழக்கு? பொற்கொள்ளர்கள் தங்கத்தை பரி என்று அழைப்பார்கள். இது எவ்வகை வழக்கு? குழு குறி அப்படிங்கிற வகையில் வருங்க. வேற்றுநிலை மெய்மயக்கம் எவை? வேற்றுநிலை மெய்மயக்கம் எவை? இந்த இல் இந்த இரண்டும் வேற்றுநிலை மெய்மயக்கம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுவது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுவது இந்த லகரம் உருவாகுங்க. இந்த லகரம் உருவாகும். அறநூல்கள் எந்த வகையான பாவகையால் அமைந்தவை? அறநூல்கள் எந்த வகையான பாவகையால் அமைந்தவை? வெண்பா வகையால் அமைந்தவை. அறநூல்கள் வெண்பா வகையால் அமைந்தவை. அறநூல்கள் வெண்பா பாவகையால் அமைந்தவை. நிலன் என்ற சொல்லில் உள்ள போலி எது? நிலன் என்ற சொல்லில் உள்ள போலி எது? நிலன் இதில் இருக்கிறது கடைப்போலி வந்திருக்கு. கடைப்போலி வந்திருக்கு. நிலம் அப்படின்னு வந்திருக்கணும். நிலன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிறது கடைப்போலி. இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை எவை? இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை எவை? திரிசொல். திரிசொல் கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். மகரக் குறுக்கம் இடம்பெறாத சொல்லியது. மகரக் குறுக்கம் இடம்பெறாத சொல்லியது போன் இதில் வரும். மருண் இதில் வரும். பழம் விழுந்தது வரும். பணம் கிடைத்தது வராது. மகர எழுத்து வந்து அடுத்தது வா அப்படிங்கிற மாதிரி எழுத்து வந்தால் அங்கே மகர குறுக்கம் உருவாகும். இங்கே பாருங்கள் வா வரலை. ஸோ இங்கே மகர குறுக்கம் உருவாகலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி ஆகும். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் எத்தனை? 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்கும். அதில் குறில் எழுத்துக்கள் நோ தூ. நோ தூ. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? இந்த பாடலில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இயல்பு நவிர்ச்சி அணி வந்திருக்கு. இயல்பு நவிர்ச்சி அணி. வாயில் என்ற சொல்லை வாசல் என வழங்குவது எவ்வகை வழக்கு? வாயில் அப்படிங்கிற சொல்லை வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்வது மருவு. மருவி வருவது. ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி. ஒரே செய்யுள் தான் 2 பொருள் வரும்படி பாடுவாங்க. இப்படி பாடுவது இரட்டுற மொழிதல். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது? பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? அணி என்ற சொல்லின் பொருள் அழகு. அணி என்றால் அழகு என்று அர்த்தம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். இன்று ஈ எனும் எழுத்தை சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் தவறு. ஏன் தவறுன்னா இன்று ஊ அப்படிங்கிற எழுத்து தான் சுட்டெழுத்தாக பயன்படுத்துறதில்ல. மற்ற எழுத்துக்களை ஆ இ 2 எழுத்துக்களையும் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 சரி என்பது ஆன்சர். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும்தான் இடம்பெறும். உவமை மட்டும்தான் இடம்பெறும். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி அழகோட சொல்வது உயர்வு நவிர்ச்சி அணி. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது ஆயுதம். ஆயுதத்துக்கு இணை எழுத்து கிடையாது. தொழில் பெயர் எதை காட்டாது? தொழில் பெயர் எதை காட்டாது? இதுக்கான பதில் அனைத்தும் சரிங்க. எண், இடம், காலம், பால் எதையுமே தொழில் பெயர் காட்டாது. முதற் போலி அல்லாதது எது? நல்லா கவனிங்க. முதல் போலி எதுன்னு கேட்கல.
எது முதல் போலி இல்லைன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் அமைச்சு என்பது இடைப்போலி. இடைப்போலி இதுதான் முதற் போலி கிடையாது. பசல், மஞ்சு, மையல் எல்லாமே முதல் போலி. பொறுத்துக. இதழ் அப்படின்னா பனையேடு, அம்பி என்றால் கப்பல், வளி என்றால் காற்று, ஆழி என்றால் கடல். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறும் அணி. இரண்டு பொருட்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறும் அணி வேற்றுமை அணி. பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவது. பெரும்பாலும் சொற்களுடைய முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவது இலக்கண போலி எனப்படும். இலக்கண போலி. காரண பெயரை கண்டறிக. எது காரண பெயர்னு கேட்குறாங்க. வளையல் என்பது சரி. வளைந்து இருப்பதால் அதுக்கு வளையல் என்று பெயர். இதுதான் காரண பெயர். இடைப்போலி அல்லாதது எது? இடைப்போலி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அகம் என்பது இடைப்போலி கிடையாது. இது ஈற்றுப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லலாம். அகன் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை. ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் உள்ள மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை? 8 எழுத்துக்கள் இருக்குது. 8 மயங்குழி எழுத்துக்கள் இருக்குது. கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் எது? கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் திரிசொல். ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது. ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அதே பொருளை தருவது போலி எனப்படும். நேர்கூற்றுகளில் எது வரும்? நேர்கூற்றா சொல்கிறாங்கன்னா அதில் எது வரும்? இரட்டை மேற்கோள் குறி வரும். நேர்கூற்றுகளில் இரட்டை மேற்கோள் குறி வரும். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் என அழைக்கப்படுகிறது. மயங்கொலிகள். பொறுத்துக. போலிகளை சரியாக பொறுத்துனுங்க. பந்தர் என்பது கடைப்போலி. பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும். இரு வந்திருக்கு. கடைப்போலி. மைஞ்சு அப்படிங்கிறது மஞ்சுன்னு வந்திருக்கணும். அப்போ இது முதற்போலி. அஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே மாறி இருக்குது. இது முற்றுப்போலி. அரையர் என்பது இங்கே பாருங்கள் ரை வந்திருக்கு. அப்போ இது இடைப்போலி. சரியான கூற்றுகளை கண்டறிக. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு, 1 மட்டும் சரி. என்ன காரணம்னா சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது ஒன்றை மாத்திரையாக வரும். சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவுக்கு வரும். சரியான கூற்றுகளை கண்டறிக. வாயில் என்பது இலக்கண போலியாகும். வாசல் என்பது மருவு ஆகும். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. கூற்று 2மே சரிதான். வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி. வாசல் என்பது மருவு. ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. மே என்றால் அன்பு, மோ என்றால் மோத்தல், யா என்றால் அகலம், வி என்றால் மலர். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஸ் என்பர். நிலைமொழியுடைய ஈரும் வருமொழியுடைய முதலும் இணைவதை டேஸ் என்பர். புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்களை எண்ணும் இடத்தில் எது வரும்? பொருட்களை எண்ணும் இடத்தில் எது வரும்? கார்புள்ளி தான் வருங்க. தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். தனித்து இயங்காத சொல்லியது. தனித்து இயங்காத சொல்லியது இடைச்சொல் தனித்து இயங்காது. இடைச்சொல் தனித்து இயங்காது. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? உயர்வு நவிழ்ச்சி அணி வந்திருக்கு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். மகர மெய்யெழுத்தை அடுத்து டேஸ் எழுத்து வந்தால் அது மகர குறுக்கம் உண்டாகும். மகர மெய்யெழுத்தை அடுத்து வா என்ற எழுத்து வந்தால் மகர குறுக்கம் உண்டாகும். வினா எழுத்துக்களில் சொல்லுக்கு முதலில் வருபவை. வினா எழுத்துக்களில் சொல்லுக்கு முதலில் வருபவை ஏ, யா இந்த இரண்டும் வரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை.
இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன? இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி உவமை அணி வந்திருக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கர் அடக்கல். அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பொறுத்துக. குறில் என்பது 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, ஆயுதம் அரை மாத்திரை, மெய்யெழுத்தும் அரை மாத்திரை. ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். பரி என்ற குழுவுக்குறியை பயன்படுத்துபவர்கள். பரி என்ற குழுவுக்குறியை பயன்படுத்துபவர்கள் பொற்குலர் தான் பயன்படுத்துவாங்க. யானைப்பாகர் ஆடையை டேஸ் என்பர். யானைப்பாகர் ஆடையை காரை என்பர். யானைப்பாகர் ஆடையை காரை என்பர். இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிக. எது இடுகுறி சிறப்பு பெயர்னு கேட்குறாங்க. வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர். தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். கடல் கப்பல் என்பவை எவ்வகையான சொற்கள்? கடல் கப்பல் என்பவை எவ்வகையான சொற்கள்? இவை இயற் சொற்கள். அனைவருக்கும் எளிமையாக பொருள் விளங்கினால் அது இயற் சொல். மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை இடைச்சொல். சரியான கூற்றை கண்டறிக. மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் என்றால் உயிர் என்று பொருள். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கூற்று சரி, காரணம் தவறு. ஏன் தவறுனா மெய் என்றால் உடம்பு என்பது பொருள். பொருள் மாறி வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்பர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்று சொல்வார்கள். பறவை சரியானதை கண்டறிக. பறக்கிறதால் அதுக்கு பேர் பறவை. அப்போ இது காரண பொதுப்பெயர். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். உரிச்சொல். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நோ என்றால் துன்பம். பெயருக்கும் வினைக்கும் அடையாய் வருவது எது? பெயருக்கும் வினைக்கும் அடையாய் வருவது எது? உரிச்சொல் தான் அடையாக வரும். வேற்றுமை உருபுகளின் பொருட்களை பொறுத்துக. வேற்றுமை உருபுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் இருக்குங்க. முதல் வேற்றுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பயனிலை ஏற்றல் அந்த டைப்பில் வரும். 3ஆம் வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வரும். 6ஆம் வேற்றுமை கிழமை பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமை இடம் காலம் பொருளில் வரும். ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொருத்த வேண்டும். கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், சே என்றால் உயர்வு. வேற்றுமை சொல்லுறுப்புகளை பொறுத்துக. ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒரு சொல்லுறுப்பு இருக்குது. 3ஆம் வேற்றுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொண்டு வைத்து அப்படின்னு வரும். 4ஆம் வேற்றுமை ஆக பொருட்டு இதில் வரும். 5ஆம் வேற்றுமை இலிருந்து நின்று இந்த மாதிரி வரும். 6ஆம் வேற்றுமை உடைய என்று வரும். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுவது. நாக்குடைய நுனி மேல்வாயுடைய அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுவது இந்த நா என்ற எழுத்து தோன்றும். சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டுப்பொருளை தருவது. சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு என்று சொல்லுவாங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். தமிழ் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சரி, 3ஆவது பாயிண்ட் தவறு. முன்னாடியே பார்த்துட்டோம். தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 1ம் 2ம் சரி என்பது ஆன்சர். உடல்நிலை மெய் மயக்கத்தில் தவறானது. உடல்நிலை மெய் மயக்கத்தில் தவறானது வராது. இது வேற்றுநிலை மெய் மயக்கம். இந்த 3ம் உடல்நிலை மெய் மயக்கம். வேற்றுமை உருபுகளை பொறுத்துக. ராமனுக்கு தம்பி இலக்குவன் கூ வந்திருக்கு. இது 4ஆம் வேற்றுமைக்கான உருபு. பாரினது தேன் அது வந்திருக்கு. அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு.
மண்ணால் குதிரை செய்தான். ஆள் வந்திருக்கு. ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருபு. ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இல் அப்படிங்கிற வந்திருக்கு. இது 5ஆம் வேற்றுமை உருபு. தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3 எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கிறது. ஆ வரும், ஈ வரும், ஊ வரும். மரங்கொத்தி சரியானதை கண்டறிக. மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? இங்கே வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்குங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ அப்படிங்கிறது தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 100 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதே மாதிரி நம்ம இலக்கண வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.